சித்தர் பரம்பரைக்கு யார் முதல்வர் அப்படின்னு கேள்வி இருக்கு. சித்தர் பரம்பரைக்கு பல்வேறு ஆட்களை முதல்வர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சித்தர் மரபுக்கு முதல் ஆளாக யார் இருந்திருப்பார்கள் அப்படின்னா திருமூலர் தான் இருக்கார். திருமூலர் தான் முதல்ல சித்தருங்கிற வார்த்தையை கொண்டாந்து தமிழ் இலக்கிய மரபுக்குள்ள பரப்புக்குள்ள போடுறார். அதனால சித்தர் மரபுக்கு தலைமையர் அப்படின்னா அது திருமூலர் தான். இப்ப திருமூலருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா, திருமூலருக்கு முன்னாடி சித்தர்னு யாரும் இல்லை. திருமூலர் யாரை சொல்றாரு அப்படின்னா, அதில் குரு பாரம்பரியம் அப்படின்னு ஒரு பாட்டில் அவர் சொல்கிறாரு, இறைவன் உபதேசம் செய்தான். இறைவன் உபதேசம் செய்த போது அது நந்திக்கு உபதேசம் செய்தான். நந்தி சனகர், சனத்குமாரர், சனாதனர், சனந்தனர் என்கிற 4 பேருக்கு உபதேசம் செய்து, அவர்கள் இன்னன்னாருக்கு உபதேசம் செய்த போது நாங்கள் இத்தனை பேர், என்னோடு 7 பேரோ 8 பேரோ இருந்தாங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கேட்டோம், மன்று தொழுத பதஞ்சலி எல்லாம் கேட்டோம் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறார். அந்த பாட்டு இடைச்சர்கள் என்று சுப அண்ணாமலை தன்னுடைய மூலபாட ஆய்வு பதிப்பில் சொல்கிறார்.